மார்னிங் எவ்ரிவன். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா பூட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து லோட் ஆகுது. சரியா? கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. ஸ்விட்ச் ஆன் ஆன பிறகு கம்ப்யூட்டர் வந்து லோட் ஆகுது. ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் வந்து வருது. ஸோ பூட்டிங்கோட ஒர்க் என்ன அப்படின்னா லோடிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டு த மெமரி. அடுத்த ஸ்டெப் என்ன அஸ்யூம் பண்ணுறோம், there is no information in the RAM. RAM means what? Random access memory. அப்போ அடுத்த ஸ்டெப் எதை பார்க்கும், ரோமை பார்க்கும். ரோமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் ஒன்று ஏற்கனவே எழுதுன ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது பேர் போஸ்ட் அப்படிம்போம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம்னா இனிமேல் சிஸ்டம் ரன் ஆகும்போது பாருங்க, இந்த போஸ்ட்ங்கிற வேர்டு அதில் தெரியும். ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் போஸ்ட் அப்படின்ட்டு வரும். அப்படியே அந்த பர்சன்டேஜில் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த போஸ்டோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்டோட ஒர்க் வந்து நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிற ரேமு, கீபோர்டு, மவுஸு இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்னு என்ன பண்ணும், செக் பண்ணும். எல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகுது அப்படின்னா அடுத்தது பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். பயாஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். சரியா? இது வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து மெயின் மெமரிக்கு வந்து என்ன ஆகுது, லோட் ஆகி ரன் ஆகும். முதல்ல எப்போவுமே நம்ம ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ரன் ஆகணும்னா அது மெயின் மெமரியில் இருந்து மட்டும்தான் என்ன ஆக முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட் டிஸ்கில் இருந்து மெயின் மெமரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கேருந்து என்ன ஆகுது, லோட் ஆகுது. இப்போ இந்த பூட்டிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. இந்த பூட்டிங்கில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா கோல்டு பூட்டிங் அப்படிம்போம். அடுத்த டைப்பு வார்ம் பூட்டிங். சரியா? இந்த கோல்டு பூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சிஸ்டமை சாதாரணமாக எப்பவுமே ஆன் பண்ணுறோம்ல, முதல்ல வந்து பவர் சுவிட்ச் போடுறோம், அப்புறம் சிஸ்டம் அப்படியே லோட் ஆகி ரன் ஆகி வருது இல்லையா, அதுதான் வந்து என்னது கோல்டு பூட்டிங் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல இந்த கோல்டு பூட்டிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் எதில் இருந்து ரீட் பண்ணும் அப்படின்னா ரோமில் இருந்து ரீட் பண்ணி ரன் ஆகும். எங்கேருந்து ரீட் பண்ணி ரன் ஆகும், ரோமில் இருந்து ரீட் பண்ணி ரன் ஆகும். சாதாரணமான ஒரு பூட்டிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதோட அதர் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பூட்டிங். இன்னொரு பெயர், அதர் நேம்னா மற்றொரு பெயர். சரியா? அதோட அதர் நேம் வந்து ஹார்ட் பூட்டிங். ஸோ அடுத்தது வார்ம் பூட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். வார்ம் பூட்டிங்னா என்னன்னா இதோட அதர் நேம் வந்து சாஃப்ட் பூட்டிங். இந்த சாஃப்ட் பூட்டிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரியா? பாதியில் சிஸ்டம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஹேங் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டமை வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பவும் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ரீஸ்டார்ட்டோ இல்லை வந்து ரீசெட்டோ பண்ணுவோம் இல்லையா. இதுதான் வந்து என்னதுன்னா வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த அதர் நேம் ஆஃப் வார்ம் பூட்டிங் இஸ் கால்ட் சாஃப்ட் பூட்டிங். அப்போ இந்த டைம்ல என்ன ஆகாது, அது ரோம் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காது, ரோம்ல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்ன ஆகாது, பார்க்காது. சரியா? ஸோ ஆனால் இதில் ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு, டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரீஸ்டார்ட் கொடுக்குறோம். ரீஸ்டார்ட் எதில் கொடுப்போம், சிபியில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அப்படியே சிஸ்டம் வந்து என்ன ஆகும், மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டே டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்க சேவ் பண்ணலாம். அப்போ என்ன சான்ஸ் இருக்கு, அந்த வேர்டு டாக்குமெண்ட் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதில் உள்ள டேட்டா வந்து லாஸ் ஆகுறதுக்கு நமக்கு என்னது இருக்கு, சான்ஸ் இருக்கு. இன்னொரு சான்ஸ் என்ன இருக்கு, டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. சரியா? ஏதாவது கிராஷ் ஆகி அந்த ஃபைல் இருக்கும், ஆனா என்ன ஆகாது, ஓப்பன் ஆகாது. சரியா? ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். இந்த கான்செப்ட் தான் வார்ம் பூட்டிங். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.